பிரம்மாண்டமாக நடக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் பிரபலங்கள் என்ட்ரி. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான் இலக்கு என அறிவித்து அதற்கான உறுப்பினர் சேர்க்கை, நிர்வாகிகள் நியமனம், மாநாட்டிற்கான பணிகள் என அடுத்தடுத்து விறுவிறுப்பு காட்டி வருகிறார். சமீபத்தில் தனது கட்சியின் கொடியை தலைவர் விஜய் அறிமுகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெறும் என்ற கேள்வி உலாவி வந்தது. இந்த நிலையில் தாவேகா செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாவட்ட தலைவர்கள் சேர்ந்து விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கட்சியின் முதல் மாநாட்டினை விக்கிரவாண்டி பகுதியில் நடத்த அனுமதி அளிக்குமாறு கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். மாநாடு சுமார் 150 ஏக்கர் நிலத்தில் நடத்தப்பட உள்ளது. இதற்கிடையே விஜய் அறிவுறுத்தலின் பேரில் முதல் மாநாடு நடத்தவும் பாதுகாப்பு கோரியும் அனுமதி கேட்டு தாவேகா கட்சியினர் இன்று கடிதம் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு அளித்துள்ளனர். அடுத்த மாதம் 23ஆம் தேதி தாவேகா கட்சியின் முதல் மாநாடு நடைபெற உள்ளது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புசி ஆனந்த் மாநாடு குறித்த விவரங்களை கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பார் என கூறினார். சமீபத்தில் கட்சி கொடி அறிமுக விழாவில் விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகர் மற்றும் அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் பங்கேற்றனர். ஆனால் விஜயின் மனைவி மற்றும் குழந்தைகள் பங்கேற்கவில்லை. ஆனால் மாநாட்டில் இவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் என கூறப்படுகிறது. பல வதந்திகளுக்கு முதல் மாநாட்டிலேயே விஜய் மாசான பதிலடி கொடுப்பார் என கூறி வருகின்றனர்.